மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா, வளமா வாழணும்னு ஒவ்வொரு நாளையும் போராடி கடந்து வந்திருக்கீங்க. 2024 எவ்ளோ ஏமாற்றத்தை கொடுத்துச்சோ, எவ்ளோ கஷ்டத்த கொடுத்துச்சோ, இந்த 2025 அடடா! எப்படி இருக்க போகுதோன்னு பயத்துல தான் இப்போ வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இந்த 2025 அப்படிங்கிறது அந்த கஷ்டத்துக்கும், நஷ்டத்துக்கும் வசந்த காலமா மாறப்போகுது. என்னதான் 7:30 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு மத்தவங்க பயம்புறுத்தினாலும், நீங்க பயப்படவே வேணாம். ஒண்ணும் பண்ண மாட்டாரு சனீஸ்வர பகவான். ஏன்னா சனி பகவான பொறுத்தவரைக்கும் நீதிக்கு புறம்பா நடக்க மாட்டாங்க. உங்களுடைய குணாதிசயமே நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க. நீதிமான்கள் அப்படின்னாக்க மேஷ ராசிய நம்ம அடையாளப்படுத்தலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியா வலம் வரீங்க. உங்களுடைய நட்சத்திர கூட்டம் வந்து ஆடு வடிவத்துல இருக்கிறதுனால, ஆட தான் உங்களுடைய ராசி சின்னமா அடையாளப்படுத்துவோம். உங்கள பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயத்திலும் முதன்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. இயல்பிலேயே வந்து பார்த்தீனாக்கா, மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவங்க. கோபம் தான் கொஞ்சம் அதிகமா வரும். இதனாலவே என்னடா இவன் இப்படி முட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்க, ஒரு விஷயத்துல கோவம் வந்துருச்சு அப்படின்னாக்கா, முட்டிக்கிட்டு நிப்பாங்க. ஆடு என்ன பண்ணும்? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். சோ இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் தப்பு பட்டுச்சு அப்படின்னாக்க, எப்படி பார்த்தாலும் சரி, இவங்க வச்சது வச்சது தான். அந்த பிடிவாத்த வந்து விடவே மாட்டாங்க. ஒரு இடத்துல தப்புன்னு முடிவு பண்ணிட்டா, இவங்க யாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த பந்தங்களாவே இருந்தாலும் சரி எதிர்த்து நிப்பாங்க. இவங்கள சுத்தி கூட்டம் கூட்டமா நண்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா, இவங்களுடைய உதவுற குணம், இவங்களுடைய செயல்பாடு, அதாவது இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குனாக்கா, துடிப்பா இருக்கும், வேகமா இருக்கும். இதனாலவே இவங்கள நம்பி எல்லாருமே வந்து நிப்பாங்க. நம்பிக்கைக்கு பெயர் போனவங்க. இவங்களுடைய பலவீனமே இவங்களுக்கு கோவம் மட்டும் தான் தவிர்த்து, மத்தபடி மேஷ ராசிய நீங்க வேற எந்த விதத்திலயும் மைனஸ் பாயிண்ட் சொல்லவே முடியாது. இவங்களுடைய நம்பிக்கைக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜென்ம ஜென்மத்துக்கும் ஊர் வழக்குல சொல்லுவாங்க. சாகுற வரைக்கும் என் மூஞ்சில முழிக்காதடான்னு சொல்லுவாங்கல்ல. அதை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமா முடிவெடுப்பீங்க. அப்படி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, யாரு வந்து சொன்னாலும் சரி, அதுலருந்து பின் வாங்கவே மாட்டீங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, அது தப்பா போறதாலும் சரி, அத சரி செய்யறதுக்கான முயற்சியில ஈடுபடக்கூடியவங்க இந்த மேஷ ராசி. அதே மாரி அதற்கான விளைவுகள் வந்துட்டு சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, அது நான் எடுத்த முடிவு. அதுக்கான பலன்கள நானும் அனுபவிச்சுக்கணும்னு சொல்லிட்டு கவலையே பட மாட்டீங்க. வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் 28 வயசுக்கு மேலலாம் வந்து படிப்படியா முன்னுக்கு போவீங்க. அது 45 வயசுக்கு மேலலாம் பார்த்தீனாக்க, சாதனையாளர்களா வலம் வருவீங்க. எப்பவுமே இப்போ சின்ன பிள்ளைகள்ல இருந்து 60 வயசு வரைக்குமே உங்களுக்கு வளர்ச்சிக்கு வந்துட்டு எது முட்டுக்கட்டையா வந்து நிக்குனாக்கா, முன் கோபம் மட்டும் இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா போதும். மேஷத்துடைய வெற்றிக்கு எதுவும் பாதகமா நிக்காது. எல்லாமே ஓகே தான். ஆனா மேஷம் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுது? ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க. தேனீ மாதிரி வலம் வந்துட்டு இருக்கீங்க. திட்டம் தீட்டுறீங்க. எல்லாருக்கும் உதவி செய்றீங்க. கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருக்கு. எந்த இடத்துல நம்ம வந்துட்டு தோல்வி அடையிறோம்? நம்பிக்கை. நெறைய பேர் மேல நம்பிக்கை வைக்கிறது. எல்லாரையும். அது பாலையும், கல்லையும் பிரித்து பார்க்க தெரியாம வெள்ளையா இருந்தா அது வந்து உண்மை, தூய்மைன்னு நம்புறோம். ஆனா அத வந்துட்டு நெறைய பேர் முகமூடியா போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதாவது சொல்லப் போனாக்கா கழுத்து அறுத்த ரத்தம்லாம் குடிச்சிருப்பாங்க. மேஷ ராசிக்காரங்களே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அவ்ளோ நம்பிக்கைய ஒரு நொடியில உடைச்சிருப்பாங்க. அப்படியே கையறுந்த நிலையில நின்னுருப்பீங்க. காதல் வாழ்க்கையில இருந்து, நட்பு வட்டாரத்துல இருந்து, சொந்த பந்தங்கள்ல இருந்து, கூட்டு தொழில் செய்தவங்கள்ல இருந்து, எல்லா விதங்கள்லயும் பல துரோகங்கள தாங்கி, இப்பவும் உழைப்பை மட்டுமே நம்பி, கம்பீரமா நிக்கிறதுனாலவே, நெறைய பேர் "என்னடா இவன்? என்னடா இவ?" மேஷத்த சேர்ந்தவங்கலாம் ஆச்சரியமா மத்த ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மதானே? உங்களுடைய போராட்ட நிலையை ஒரு செகண்ட் நெனச்சா கூட கண்ணுல தண்ணி வராது. ரத்தம் தான் வரும். ஏன்னா கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னாக்க வடிஞ்சு போச்சு. இல்லையா? ஆனா 2025ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நீங்க ஒரு நாளும் சந்திக்க மாட்டீங்க. அதற்கு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை நிக்குது. உங்களுடைய பிறப்பே ஒரு போராட்டமா தான் இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு போராட்டத்துல தான் வந்திருக்கும். சோ போராட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசு கிடையவே கிடையாது. அட விட்றா பார்த்துக்கலாம். ரிஸ்க் இருக்குல்ல ரஸ்க் மாதிரின்ற மாதிரி இந்த காயங்களும், இந்த துரோகங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதா ஒரு தழும்பு மாதிரி தான். வீர தழும்பமா எடுத்துட்டு அடுத்து போய்க்கிட்டே இருப்பீங்க. ஒரு முறை அவன் தள்ளி விட்டானாக்கா, அவன் தள்ளி விடுறதுக்கு அடுத்த டைம் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அசுர வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மேஷ ராசிக்கு 2025 அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்குங்கிறத நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்துல,
உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுடைய தெய்வம் முருகப்பெருமான், அவருடைய அண்ணன் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிக்குது. இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல, ஓம் ஸ்ரீ விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க. முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. முதல் கண் கடவுளான விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுடைய கடின உழைப்பை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இப்ப முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ரொம்ப ஓஞ்சு போய் இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ ஒரு லிஃப்ட் வேணும். முருகப்பெருமான் மாரி நம்ம வந்து ஓடி ஓடி உழைச்சு முடியாத சமயத்துல நெறைய கஷ்டங்கள தாண்டி வந்திருக்கோம். கோச்சுக்கிட்டு போய் உட்கார்றதா? முருகப்பெருமான் சொல்லிட்டாரு. என்னுடைய பக்த மேஷ ராசிக்காரங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ணான்னு சொல்லிருப்பாரோ என்னவோ தெரியல. அதனால விநாயகர் பெருமான் என்ன சொல்றாரு, உன் பக்தர்கள் எல்லாம் என்ன வழிபாடு செய்ய சொல்றா? ஒவ்வொருத்தவங்களையும் நான் வந்து தூக்கி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அனுதினமும் விநாயகர் பெருமான மனசார நினைச்சுக்கிட்டு, முடிஞ்சதுன்னா தினமும் ஒரு 9 முறை தோப்பு கரணம் போட்டுட்டு, அவர்தான் எங்க வேணா இருக்காரு இல்லையா? திரும்பி பார்க்கக்கூடிய அடுத்த வீட்டு செவுத்துல கூட நிப்பாரு. பார்க்குற இடத்துலலாம் வழிபாட முடிச்சுட்டு, உங்க வேலைய செஞ்சு பாருங்க. அப்படியே என்ன சொல்றது? உட்கார்ந்த இடத்துல இல்ல. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி, அந்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமான் அருளிடுவார். இன்னும் அது மேஷராசிய பத்தி பேசுறப்போ ஒரு மாதிரி இருக்க வாய்ஸ்ன்னு யோசிப்பீங்க. ஏன்னா மேஷராசியுடைய குணாதிசயங்கள பார்க்கிறப்போ, மேஷராசிக்காரங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கிறப்போ, அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில துயரங்களை, துன்பங்களை அனுபவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் கடந்து போகிறதுக்கான பலன்கள தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். பலன்கள் என்ன? பரிகாரங்கள் என்ன? தொடர்ந்து நீங்க எந்த விஷயத்த வந்து செய்யணும், எந்த விஷயங்கள விட்டு விலகி நிக்கணுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. வீடியோ பத்தி கொஞ்சம் லென்த்தா இருக்குன்னு நினைக்காதீங்க. வருடம் முழுக்க நீங்க வந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. தெளிவா பார்த்துக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். திரும்பவும் சொல்றேன். இனிய புத்தாண்டு அப்படிங்கிறது இனிமையான வாழ்க்கை நிலையை உங்களுக்கு வழங்கட்டும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. மேஷம். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்றது புதன்கிழமையில பிறக்குது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நன்னாள்ல இந்த தொடக்கம் இருக்கிறது இல்லையா? இதுவே சிறப்பான விஷயம். மேஷ ராசிக்காரங்களே. இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் 4 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி வந்து துணை நிக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி. இது வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஆனா பயப்பட வேணாம். ஓகேங்களா? இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் இந்த கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா நிக்குதுங்கிறத நான் சொல்றேன். சனி பகவானோட பயிற்சியா? அச்சச்சோன்னு பயப்பட வேணாம். நீதிமான்களான உங்களுக்கு இந்த நீதி தேவன் அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் வழங்குவார். அடுத்து ராகு பகவான், கேது பகவான். இவங்க நிழல் கிரகம். இவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த குணாதிசயங்களை வழங்கக்கூடியவங்க. அவங்க இருக்கக்கூடிய இடமும் நல்ல நிலையில தான் இருக்கு. சோ அது உங்களுக்கு சாதகம். குரு பகவானை பொறுத்தவரைக்கும் கெட்டது பண்ணவே தெரியாது. அவரால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? நல்லதுதான் நடக்க போகுது. சோ இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்காங்க. லாஜிக்கா பார்த்தா கூட. அதுக்கான பலன்களை நான் விரிவா சொல்றேன். ஒரு 10 விஷயத்த வந்து நான் பக்காவா சொல்லிட்டு போறேன். அடுத்து நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம். மொத விஷயம். மனுஷங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். சோ திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட வரன் தேடி தேடி அலுத்து போச்சும்மா. எத்தனையோ ஊருக்கு போயாச்சு. எத்தனையோ வரன் பார்த்தாச்சு. எதுவுமே முடியல. எங்களுக்கு பிடிச்சா, அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அவங்களுக்கு பிடிச்சா, எங்களுக்கு பிடிக்கிறதில்ல, 2 வீட்டுக்கும் பிடிச்சாக்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது, தடை ஆயிடுது. இப்படி இருந்த நிலையில கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையும். அது உங்க மனசுக்கு பிடிச்ச வரன் தேடி வரும். 2வது விஷயம். பணம். நம்ம வாழ்க்கை நிலையே வந்து இப்போ தீர்மானிக்கிறது இந்த கலியுகத்துல பணம் தான் முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது. நீண்ட நாட்களுக்கு நீ எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கை தேவைக்கான பணம் கையிருப்புல இருக்கும். சோ பண நெருக்கடிகள் விலகும், கடன் தொல்லைகள் நீங்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி. பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. அடுத்தது நீங்க ஆசைப்பட்ட எதுவா இருந்தாலும் சரி, அது நடக்கும். வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், நல்ல வேலை அமையணும், திருமணம் ஆகணும், என்ன கனவு நீங்க வச்சிருந்தாலும் சரி, என்ன ஆசை வச்சிருந்தாலும் சரி, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், நடக்கும். அடுத்த திருமண உறவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சுமா. 2வது திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கேன். பண்ணலாமா? பண்ண வேணாவா? இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். அப்படியே 2வது வாழ்க்கை அமைஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்க. தாராளமா பண்ணலாம். நல்ல வாழ்க்கை துணை அமையும். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. முயற்சி செய்யுங்க. அடுத்து வேலை. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். இங்கெல்லாம் வேலை நடக்க செட் ஆகலமா. அதே மாதிரி இங்க நான் சம்பாதிச்சாலும் பெருசா என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தாராளமா போயிட்டு வாங்க. நல்ல வேலை அமையும். முயற்சி பண்ணுங்க. இந்த நேரம் நல்ல நேரமா இருக்கு. அடுத்த சொத்து. செவ்வாய் பகவான அதிபதியா வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க, இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியும்? ஆனா உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை. சொத்து வந்து ஏகபோக சொத்து இருக்கும். அதான் இவங்க அனுபவிக்க முடியாது. எவனோ எங்கேயோ இருக்கவன்லாம் வந்து கேஸ் போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விட்டுட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு நல்ல பதிலடி. நம்ம நான் தலைப்புல சொல்லிருப்பேன். மேஷராசியுடைய கால்ல விழுந்தா கூட
முடியாது. நீங்க காலிடா அப்படிங்கிற மாரி தான். பூர்வீக சொத்துக்கு அவங்க கைக்கு வரும். எந்த ஒரு எவனாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. கோர்ட்டு, கேஸ் வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதுவே குடும்பத்திலேயே திருமண வாழ்க்கையில பிரிந்து போன தம்பதிகள், கோர்ட்டு கேஸ்லாம் போலமா. ஆனா கோச்சுக்கிட்டு போயிட்டோம். பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசுல தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா நான் போனா அவங்க பேசுவாங்களா? அவங்க வந்தா நான் பேசுவேனா? இல்ல நடுவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்தாரே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா கூட இப்போ வந்து முயற்சி பண்ணுங்க. பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு அமோகமான காலகட்டம். அடுத்ததா வேலை. தனியார் துறையில இருப்பீங்க. அரசாங்க வேலைக்கு ஆசைப்படுவீங்க. சொந்தமா தொழில் செய்வீங்க. இல்ல அரசு உத்தியோகத்த பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அரசு தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மேஷ ராசி யாரா இருந்தாலும் சரி, அரசு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. அரசு வேலை நிச்சயம். அதே மாரி நல்ல வேலை அமையும். அது அரசு உத்தியோகமா இருக்கட்டும், அரசாங்க உத்தியோகமாகட்டும், நல்ல தொழில் அமையும். சொந்த தொழிலாகட்டும், இல்ல கூட்டு தொழிலா இருக்கட்டும். அதே மாதிரி பெயர், புகழ் அப்படிங்கிறது உச்ச நிலைக்கு போகும். இந்த வருஷம் முழுக்கவே பெயரு, புகழோட நல்லா செல்வ செழிப்போட வாழப் போறீங்க. இத விட வேற என்னங்க வேணும்? மேஷ ராசிக்கு. தெளிவா நான் சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாமா? மேஷ ராசிக்காரர்களுக்கு திரும்பவும் சொல்றேன். உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாளும் பங்கம் வராது. கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ, அதே மாரி 2025 நம்புங்க. உங்களுக்கு மோசம் பண்ணிட்டு போகாது. 2024 எந்த அளவுக்கு பாதகத்த பண்ணுச்சோ, அதுக்கு அப்படியே நேர்மாறா உங்களுக்கு சாதகத்த மட்டுமே அள்ளி கொடுக்க போகுது. ஓகேங்களா? முதல்ல சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த 2025லனா, போன வருஷம் பல கஷ்டத்த கடந்திருப்பீங்க. நெறைய விஷயத்த இழந்திருப்பீங்க. ஆனா இப்போ மிகப்பெரிய மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும், பொருளாதார மேன்மையும் கொடுக்க போறாங்க. செவ்வாய் பகவானே ராசி அதிபதியை கொண்ட மேஷ ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் உங்க முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும். பண வரவு திருப்திகரமா இருக்கும். சேமிக்கக்கூடிய உங்க பழக்கம் அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. அதுவே கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேரும். ஆனா உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி வண்டி, வாகனங்கள பயன்படுத்துறப்பவும் கவனம் தேவை. இந்த 2 விஷயத்த யார் உங்களுக்கு எச்சரிக்கை குடுக்குறாரு தெரியுமா? சனீஸ்வர பகவான். அச்சச்சோ! 7:30 சனி ஸ்டார்ட் ஆமா, அதனாலவா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, அது கிடையவே கிடையாது. ஓகேவா? அவரு வந்து என்ன செய்றாரு அப்படின்னாக்கா, நீங்க ரொம்ப காலமா உடல் ஆரோக்கியத்த கவனிக்கவே இல்ல. அதற்கு தான் ஒரு டிங்குன்னு ஒரு மணி அடிச்சு விடுறாரு. ஸோ ஆரோக்கியத்த பார்த்துக்கோங்க. அதே வண்டி வாகனத்துல போறப்ப தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஆட்படுறீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதுக்கு வந்து எச்சரிக்கை குடுக்குறாரு. தேவையில்லாத சிந்தனைக்கு போகாத. நீ வண்டி ஓட்டுறியா? வண்டிய மட்டும் ஓட்டு. அக்கம் பக்கத்துல இருக்கவன் ஸ்பீடா வரானா, நீ ஸ்பீடா போறியா? முன்னாடி பள்ளம் இருக்கா? கல் இருக்கா? எது வந்தாலும் பார்த்து டிரைவ் பண்ணுங்கிறத உணர்த்துறாரு. அடுத்து உங்க மனநிலைய பொறுத்தவரைக்கும் ரொம்ப சோகமா, எதையும் இழந்த மாதிரி, அப்படி இருந்த உங்களுடைய மனசு இப்போ உற்சாகம் பெருக்கெடுத்து வரும். தடைப்பட்ட காரியங்கள் தங்கு தடையில்லாம உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். எந்த விஷயம் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு உற்சாகமான அமைப்போட இப்ப வேலை பார்க்க போறீங்க. இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசில தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது லாபகரமா நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் விலகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எந்த விஷயத்திலும் முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்துப்பீங்க. புதுசா தொழில் தொடங்கணுன்ற உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மேலோங்கும். அதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க திட்டமிட்டு பணிகளை செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்கிட்ட பழக்கவழக்கத்த மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மேலிடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைக்கு பாராட்ட குடுக்கும். உங்களுடைய பதவி உயர்வுக்கும், சம்பள உயர்வுக்கும் ஆலோசனை பண்ணும். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும், அதனுடைய செயல்பாடு உங்களுக்கு கோபத்த உண்டாக்கலாம். அத கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. மத்தபடி இந்த வருஷம் அப்படிங்கிறது பெண்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அதாவது உண்மை இருக்கிற இடத்துல உணர்ச்சி வசம் இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடிய இடத்துல கோபம் இருக்கும். கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணமும் இருக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் மேஷ ராசிக்கு இதுதான். முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க. முக்கியமா புதுசா யாராவது உங்ககிட்ட பழக்கவழக்கம் வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்க மீது அதீத கவனம் இருக்கட்டும். கொடுத்த கடன திரும்ப பெறுவதில முழு மூச்சுடன் செயல்படுவீங்க. பழைய கடனையும் திரும்ப பெற்றுடுவீங்க. அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை படிப்பதில கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. உயர்கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன கொடுக்கும். அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு செலவுகள் கட்டுக்குள்ள வரும். வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும். ஆயுதம், நெருப்பு இந்த மாதிரியான பொருட்கள கையாளுறப்ப மட்டும் மேஷராசி சேர்ந்தவங்க பார்த்து சூதானமா இருங்க. அதே மாரி வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்பவும் கவனம் தேவை. அடுத்து அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் சரிங்க. வெற்றி உண்டு. ஆனா அவசர முடிவு எடுக்கக்கூடாது.
வீண் வாக்குவாதம் யார்ட்டயும் பண்ணக்கூடாது. இது மட்டும் இது 2 விஷயத்த வந்து அரசியல்வாதிகள் ஃபாலோ பண்ணிட்டா போதும். வெற்றி உங்க பக்கம். திட்டமிட்டு காரியங்கள செய்து முடிப்பீங்க. பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்த விட அதிகமாவே கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே 2025ங்கிறது மேஷ ராசிக்கு சூப்பரோ சூப்பர். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அஸ்வினி நட்சத்திரம். இந்த வருஷம் அப்படிங்கிறது சாதகமா தான் இருக்கு. இருந்தாலும் எத செய்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா ஈடுபடணும். காரியங்களுக்குரிய தடைகள், தாமதங்கள் விலகும். எந்த ஒரு விஷயம் சரிங்க. ஒதுக்கி வைக்காதீங்க. உடனடியா செஞ்சு முடிக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்துல செல்லும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வாடிக்கையாளர்கிட்ட நீங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க உடைய சக ஊழியர்கிட்ட அனுசரணை தேவை. குடும்பத்துல இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். பிள்ளைகளால பெருமை உண்டு. குடும்பத்திற்காக கொஞ்சம் கூடுதலா உழைப்பீங்க. அதற்கேற்ற மாதிரியே உயர்வும் உண்டு, வருமானமும் உண்டு. ஆனா குறிப்பா ஒரு விஷயத்துல மட்டும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் கவனமா இருக்கணும். யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. மத்தவங்க பேச்ச கேட்டு ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னாக்கா, அது வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க பேச்ச கேட்கறதுனாக்கா, ஆலோசனை நீங்க அத எடுத்துக்கலாம். ஆனா, அதுல இருக்கக்கூடிய நல்லது, கெட்டத நம்ம தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அடுத்த பரணி நட்சத்திரம். இந்த வருடம் முழுவதுமே பொருள் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. நண்பர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மத்தவங்களால கைவிடப்பட்ட காரியங்கள் கூட எளிமையா செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமான பலனை கொண்டு முடியும். தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். எல்லா விதங்களிலும் சாதகமான நிலை காணப்படுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்த சண்டைகள், சச்சரவுகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மட்டும் தீ, ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கையாளுறப்ப கவனம் தேவை. அதே மாதிரி தேர்வு எழுதுறப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேள்வியை வந்து கவனமா படித்து எழுதுவது சிறப்பு. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவங்கலாம் கொஞ்சம் முனைப்போட படிங்க. அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும். அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த வருடம் அப்படிங்கிறது குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். திருமணம் தொடர்பாக நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். உங்களுடைய நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். குறிப்பா பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போறதுனால கையிருப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். ஒரு வேலைய செய்தீங்க அப்படின்னாக்கா, அதுல வந்து ரொம்ப கவனமா செயல்படணும். ஒரு வேலைய வச்சுட்டு இன்னொரு வேலைய தொடர்றத மட்டும் தவிர்த்திடணும். வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. இதனால ஒரு மதிப்பும் மரியாதை உயரும். சமூகத்திலயும் ஒரு மதிப்பும் மரியாதை கூடிக்கிட்டே போகும். புதிய நபர்களுடைய அறிமுகம் அப்படின்றது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல அமையுங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே மேஷ ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு செதுக்கப்பட்ட வைரம் மாதிரி தான் உங்க கையில கொடுத்திருக்கு. இத கரெக்ட்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதும். மேஷத்தை அடித்துக் கொள்ள ஆட்களே கிடையாது. 2 விஷயம். கோபத்த கட்டுக்குள்ள வச்சுக்கணும். எத செய்தாலும் சரி கவனமுடன் ஈடுபடணும். இது 2 ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். தினம் தினம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும். முடிஞ்சதுன்னா விநாயகர் பெருமானுடைய அகவல் படித்து விநாயகரை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். போட்டிகள் குறையும். எல்லா விதங்களையும் வெற்றிகளும் நன்மைகளும் உண்டாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய், வியாழன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3, 6, 9. கூடுதலா எல்லாருமே மேஷ ராசிக்காரங்க இந்த வருஷத்துல முடிஞ்சதுனாக்கா வருஷத்துடைய தொடக்கத்திலேயே குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு முடி காணிக்கை அழிப்பது நன்மையை ஏற்படுத்தும். இவ்வளவுதாங்க. 100க்கு 100% சொல்றேன். மேஷ ராசிக்கு 2025 அப்படிங்கிறது நீங்க ஆட்சி புரியக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு. அவன் என்னடா சொல்றது? நான் சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா விதங்களையும் அதிகார தோரணை உங்களுக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். நல்ல காலம் பிறந்துருச்சு. நம்பிக்கையோட கடவுளை தொழுது ஆன்மீகத்துல மட்டும் மனசை ஈடுபடுத்திக்கோங்க. யாரையும் நம்பிடாதீங்க. வாழ்த்துக்கள்.